நாம் ஏன் தியானிக்க வேண்டும்? தியானிப்பது ஏன் முக்கியம்? நான் ஏற்கனவே கூறினேன், தலையும் இருதையும் பிரிக்கப்படுவதை தவிர்க்க மிகவும் சிறந்த வழி தியானிப்பதே. சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் உங்கள் நடைகள் பிசகுவதில்லை. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். தலையில் அல்ல, இருதயத்தில். உலகில் மிகப்பெரிய தூரம் தலை முதல் இருதயம் வரை உள்ள 18 அங்குலங்களே என்று நான் நம்புகிறேன். பரிசேயர்கள் வேதத்தை குறித்த எல்லா உண்மைகளையும் அறிந்திருந்தனர். அவர்கள் சித்தாந்தங்களில் நிபுணர்கள். பழைய ஏற்பாட்டை நன்றாக கற்றறிந்திருந்தனர். ஆனால் வாழ்வில் மாற்றமில்லை. அவர்கள் ஏழைகளை ஒடுக்கினார்கள், விதவைகளை ஏமாற்றினார்கள், சந்தேகத்திற்கிடமான வணிக நடைமுறைகளை பின்பற்றினார்கள். ஏன்? அவர்கள் இருதயத்திலே அதை கடைபிடிக்கவில்லை. எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. தியானத்தின் விளைவுகள் என்னவெனில், கடினமான நிலத்தை விளக்கும் உழவு போன்று குளிராயிருக்கும் உங்கள் இருதயத்தை, கடினமாயிருக்கும் உங்கள் இருதயத்தை உழுது பண்படுத்துகிறது. தியானம் உங்கள் சிந்தனைகளின் கட்ட அமைப்புகளை மீண்டும் உருவாக்குகிறது. நம் மனம் பல வழிகளில் திட்டமிடப்பட்டுள்ளது. சில வழிகள் தேவனுக்கு முற்றிலும் முரணானவைகளாக இருக்கும். வேத ஆராய்ச்சி மட்டும் போதாது, அது முதல் படி. அதை குறித்து மேலும் பேசுவோம். நமது சிந்தனை கட்டமைப்புகள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய மனது மறுரூபமாக்கப்பட வேண்டும். ரோமர் 12:2 கூறுவது போல தியானம் அதை செய்யும். தேவனுடைய உண்மைகளை கடைபிடிப்பதற்கு தியானமே சிறந்த வழி. அதுவே கேட்பவர்களாய் இருப்பவர்களை அதன்படி செய்கிறவர்களாகவும் மாற்றுகிறது. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு 1:22 கூறுகிறார். ஒரு போதகராக நான் செய்தி அளித்த பின்பு மக்கள் என்னிடத்தில் வந்து, பாஸ்டர், உங்கள் செய்தி மிகவும் நன்றாக இருந்தது, நான் அதை என்ஜாய் பண்ணினேன் என்று கூறுவார்கள். ஒரு சில நேரங்களில் நான் அவர்களிடத்தில் கூறுவேன், மிகவும் நல்லது, ஆனால் அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்பேன். கடைப்பிடிப்பது தான் மிகவும் முக்கியமான காரியம். தியானிப்பது என்பது நீங்கள் கேட்ட பிரசங்கத்தையோ அல்லது ஒரு வேத ஆராய்ச்சியையோ ஆழமாக சிந்தித்து அதனுடைய விளைவுகள் என்ன, என்னுடைய வாழ்வில் இதனுடைய பயன் என்ன, அந்த பிரசங்கத்தின் ஒரு பகுதியோ அல்லது ஒரு வசனத்தையோ எடுத்து தியானிப்பது. வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், தியானிப்பதின் மூலம் 3 விளைவுகளை நம் வாழ்வில் அனுபவிக்கலாம். அவைகளில் ஒன்று ஆவிக்குரிய வெற்றி. வேதாகமத்தில் ஒரே ஒரு காரியத்திற்குத்தான் வெற்றிக்கான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தியானம். யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 1 வசனங்கள். மேலும் சங்கீதம் 1 வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆவிக்குரிய வெற்றி. உங்கள் வாழ்வில் ஆவிக்குரிய வெற்றி அடைய வேண்டுமானால் நீங்கள் தியானிக்க வேண்டும். மற்றொரு விளைவு ஆவிக்குரிய பலம். ஆவிக்குரிய வாழ்வில் பலனடைய விரும்புவீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். சங்கீதம் 1:1-3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதனால் பலமும் உறுதியும் கிடைக்கும். மற்றொரு விளைவு ஆவிக்குரிய திருப்தி. நான் உங்களை வேண்டிக் கொள்வது, சங்கீதம் 119 உங்கள் வேதாகமத்தில் எடுத்து அதில் பிரியப்படுகிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்ற பதங்களை குறித்து வையுங்கள். இந்த சங்கீதத்தில் பிரியப்படுகிறேன் என்ற பதம்
அநேக முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் பிரியப்படுவதும் தியானிப்பதும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் களிப்புடன், மகிழ்ச்சியுடன், சந்தோஷத்துடன் இருக்க விரும்புகிறீர்களா? வேதத்தை தியானியுங்கள். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். அதுவே தியானம். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. இவைகளே 3 விதமான குறிப்பிடத்தக்க விளைவுகள். எதை தியானிப்பது? சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தேவனுடைய வார்த்தையைத்தான். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து தியானியுங்கள். சங்கீதக்காரர் 119:15 கூறுகிறான், உமது கட்டளைகளை தியானித்து. மேலும் தேவனுடைய கிரியைகளை தியானிக்கிறான். சங்கீதம் 143:5. உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். சிருஷ்டிப்பில் தேவனுடைய கிரியை, வரலாற்றில் தேவனுடைய கிரியை, உங்கள் வாழ்வில் தேவனுடைய கிரியை. அவன் கூறுகிறான், உம்முடைய கரத்தின் எல்லா கிரியைகளையும் நான் தியானிப்பேன் என்று. தேவனுடைய அதிசயங்களை தியானியுங்கள். சங்கீதம் 119:27 கூறுகிறான், உமது அதிசயங்களை தியானிப்பேன் என்று. அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும், நம்ப முடியாத அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் தியானியுங்கள். தேவன் யார் என்பதை குறித்து தியானியுங்கள். சங்கீதம் 63:6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். சில இரவுகளிலே தூக்கம் வராமல் இருக்கின்ற பொழுது நான் தேவனுடைய மாட்சிமையை குறித்து சிந்திக்க முயற்சிப்பேன். தேவனுடைய கிருபை, தேவனுடைய உண்மைத்துவம், தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய இரக்கம், அவருடைய பண்புகளை குறித்து சிந்தியுங்கள். அதுவே தியானித்தல். அதை குறித்து ஆழமாக சிந்திப்பது. முதன்மையாக தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். மேலும் தேவனுடைய கிரியைகள், அவருடைய அதிசயங்கள், அவர் யார் என்பதை குறித்து தியானிப்பதும் முறையானதே. நாம் இப்பொழுது நடைமுறைக்கு வருவோம். எப்படி தியானிப்பது? நானும் மற்றவர்களும் பயன்பெற்ற முறையை உங்களுக்கு படிப்படியாக நான் கற்றுத்தருகிறேன். உங்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையை அடையாளம் காணுங்கள். அது நாம் பேசிய காரியங்களில் ஒன்றாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்வின் பிரச்சனை என்ன? உங்கள் வாழ்வில் பதிலுக்காக காத்திருக்கும் ஒரு காரியத்தை அடையாளம் காணுங்கள். அதற்கு பொருத்தமான, அதற்கு குறித்து பேசுகிற வேத பகுதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கென்று ஒரு பட்டியல் உண்டு. உதாரணமாக, உங்கள் பிரச்சனை காம விகாரமாக இருக்குமானால் 1 தெசலோனிக்கேயர் 4:3. பொதுவான சோதனையாக இருக்குமானால் 1 கொரிந்தியர் 10:13. பயம் 2 தீமோத்தேயு 1:7. பொறுமை ஏசாயா 64:4. பொறாமை கலாத்தியர் 5:19-20. சோர்வு சங்கீதம் 42:11. வீண் பேச்சு சங்கீதம் 19:4. கவலை பிலிப்பியர் 4:6-7. உங்களுக்கு பிரச்சனையாக தோன்றும் ஒரு காரியத்தை அடையாளம் காணுங்கள். அதை அடையாளம் கண்டு உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பொருத்தமான வேத பகுதிகளை கண்டுகொண்டு அடுத்த படியாக அதை மனப்பாடம் செய்யுங்கள். வசனங்களை 3-5 அட்டைகளில் எழுதி வைத்துக்கொண்டு, என்னிடத்தில் ஒரு பெட்டி நிறைய அந்த விதமான அட்டைகள் உண்டு. வசனங்களை எழுதி அந்த அட்டைகளை உங்களுடைய சட்டை பைக்குள்ளோ, பணப்பைக்குள்ளோ, வேதாகமத்திலோ நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எடுத்து சென்று ஒவ்வொரு சொற்றொடராக மனப்பாடம் செய்து முழு வசனத்தையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அநேகர் மனப்பாடம் செய்ய அனுபவம் இல்லை என்று கூறுவர். ஆனால் இந்த விதமாக செய்வது எளிதாக இருக்கும். மனப்பாடம் செய்த பின்பு அந்த வசனத்தின் விளக்கத்திற்காக ஜெபியுங்கள். தேவனே, நான் உமது சத்தியத்தை அறியத்தக்கதாக என் இருதயத்தின் கண்களை திறந்தருளும். உமது வேதத்தை குறித்த நுண் அறிவை எனக்கு தாரும். உமது விளக்கம் எனக்கு தேவை. எனக்கு இது புரியவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? விதமாக மனப்பாடம் செய்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது குறிப்பாக ஜெபியுங்கள். உமது அன்பின் அதிசயங்களை காணத்தக்க என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை குறித்த நுண் அறிவை எனக்கு தாரும். இப்படிப்பட்ட ஜெபங்களை வேதத்திலே நாம் காண்கிறோம். பவுல் ஜெபித்திருக்கிறார், சங்கீதக்காரன் ஜெபித்திருக்கிறான். இப்பொழுது உங்கள் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு கொண்டீர்கள். அதற்கு பொருத்தமான வசனங்களை தேர்ந்தெடுத்தீர்கள், மனப்பாடம் பண்ணினீர்கள், அதை குறித்து ஜெபித்தீர்கள். அவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அதை ஆழமாக உள்வாங்க வேண்டும். அதை பகுத்தாய்வு செய்ய வேண்டும். வசனங்களை பகுத்தாய்வு செய்வது கடினமான காரியம் அல்ல.
எனக்கு உதவியாயிருந்த காரியம் என்னவெனில், அந்த வசனங்களின் மேல் அநேக கேள்விகளை எழுப்ப வேண்டும். எனக்கு பயனுள்ள ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன். இந்த பகுதியில் ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி இருக்குமானால் அதை நான் உரிமையாக்கிக் கொள்கிறேன். கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா அல்லது இதை அறியாமல் இருக்கிறேனா? நான் விட்டுவிட வேண்டிய குறிப்பிட்ட பாவத்தை குறித்து இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதா? நான் கடைபிடிக்க வேண்டிய முன் உதாரணம் ஏதாயிலும் உண்டா? நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இருக்கிறதா? நான் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் கவனிக்க வேண்டிய தவறுகள் ஏதாயிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் சந்திக்க வேண்டிய சவால்கள் உண்டா? தேவனை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்க சத்தியங்கள் யாவை? நான் ஆரம்பிக்கக்கூடிய புதிய பழக்க வழக்கம் இருக்கிறதா? நீங்களே அநேக கேள்விகளை உருவாக்கி அந்த வசனங்களை குறிவைத்து அதிக கேள்விகள் எழுப்புங்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதன் பின் முக்கிய வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் வரையறுக்கவும். இந்த வார்த்தையின் அர்த்தம் எனக்கு புரியவில்லையே. ஆங்கில வேதாகமத்திலே ப்ரொபிஷியேஷன் என்ற பதத்தை நாம் வழக்கத்தில் பயன்படுத்துவதில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? அகராதியை பார்த்து அல்லது வேத அகராதியை எடுத்து அதனுடைய பொருள் என்னவென்று கண்டுபிடியுங்கள். அதன் பின் நான், எனது, என்னுடைய என்ற பதங்களை பயன்படுத்தி தன்னகப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வசனங்களில் உங்கள் பெயரை பயன்படுத்துங்கள். நான், எனது, என்னுடைய என்ற பதங்களை பயன்படுத்தி அந்த வசனங்களை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு காரியம் கற்பனை செய்வது. இந்த வசனங்கள் உங்கள் வாழ்வில் உண்மையாயிருப்பதை கற்பனை செய்யுங்கள். இந்த வசனம் என் வாழ்வில் உண்மையாயிருக்குமானால் என் வாழ்வு எப்படி இருக்கும்? சங்கீதக்காரன் கூறுவது போல, என் இருதயம் அனல் கொண்டது என்ற அனுபவம் கிடைக்கும் வரை இந்த வசனங்களை எடுத்து அதோடு ஈடுபட்டு தனதாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது சந்தோஷம், மகிழ்ச்சி, புரிதல், மனக்கண்கள் திறக்கப்படும் அனுபவங்கள் உங்களுடையதாகும். இதனுடைய விளைவு என்னவெனில், உங்கள் இருதயத்தை ஊடுருவி பாயும். அப்பொழுது தலைக்கும் இருதயத்துக்கும் உள்ள இடைவெளி நீக்கப்படும். எப்போதுமே கற்றுக்கொண்டிருந்தாலும் உண்மையை தங்கள் வாழ்வில் அனுபவிக்காதவர்கள் அநேகர். என்னுடைய திருச்சபையில் நான் அறிவேன், உங்களுடைய திருச்சபையிலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு சிலர் வாரத்திற்கு 3-4 வேத ஆராய்ச்சிகளில் பங்கு பெறுவர். ஞாயிறு பள்ளிக்கு செல்வர், இரவு ஆராதனைக்கு செல்வர். அவர்கள் எப்பொழுதுமே கற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. வசனங்களை இருதயத்தின் ஆழத்திற்குள் எடுத்து செல்லாவிட்டால் தலை வசனத்தினாலும் இருதயம் பாவத்தினாலும் நிரப்பப்பட்டிருப்பது சாத்தியமே. ஆகையால் தியானமே மிகவும் முக்கியமான காரியம். ஒரு சிறிய பங்களிப்பு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சிறுவனின் 5 அப்பங்களால் இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார். தொகையை பொருட்படுத்தாமல் உங்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் பெரிதும் பாராட்டத்தக்கது. விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்திற்கு செல்லவும்.